வணக்கம் நண்பர்களே. சுயசார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா செல்ஃப் டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாரத பிரதமர் மோடி அவர் கூட ஒரு சில நாட்கள் முன்னாடி இந்தியாவுக்கு சுயசார்பு பொருளாதாரம் தான் தீர்வாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். சரி, இப்போ இந்த சுயசார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் இதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் ஒரு நாடு சுயசார்பு நிலையை அடையணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன். அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுயசார்புன்றதை கம்யூனிசமோட லிங்க் பண்ணிடுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள், ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்த ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் தான் சுயசார்பு இருந்தது. அப்போ கண்டிப்பாக கம்யூனிசம் நாடாக இந்தியாவும் மாறணும், அப்போ தான் சுயசார்பு வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சுயசார்புங்கிறதே ஒரு மாயை, அது சாத்தியமே கிடையாது, கேபிட்டலிசம் தான் எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டில் எது உண்மை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உண்மை கிடையாது. கம்யூனிசம், கேபிட்டலிசம் ரெண்டுமே எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். கேபிட்டலிசம்ன்றது ஒரு எக்கனாமிக் ஃபிலாசபி, எக்கனாமிக் சிஸ்டம். கம்யூனிசம்ன்றதும் அதே மாதிரி தான். கம்யூனிசம் சொல்லப்போனால் ஒரு ப்ராட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபியும் கூட. அப்போ சுயசார்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டலோன் எக்கனாமிக் கான்செப்ட். அப்போ இதனுடைய அர்த்தத்தை முதல்ல நாம் உணரணும். சுயசார்பு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்குது. ஜென்ரலாக சுயசார்பு அப்படிங்கிறத க்ளோஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்ட் எக்கானமினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நாடு தன்னுடைய பொருளாதார தேவைகள் எல்லாத்தையுமே தானே பூர்த்தி செய்யணும், மற்ற எந்த ஒரு நாட்டையும் நம்பி இருக்கக்கூடாது. இந்த ஒரு நிலையை செல்ஃப் டிபெண்டன்ஸ் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஆட்டார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகளை ஆட்டார்கிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மற்ற நாடுகளோட இந்த வர்த்தகத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த நாடு தற்சார்பு நாடாகத்தான் இருக்கும். இந்த நாடுகளே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் சுத்தமாகவே எந்த ஒரு உறவுகளையும் மற்ற நாடுகளோட வச்சுக்க மாட்டாங்க. அதாவது எக்கனாமிக் ரிலேஷன்ஸ், ட்ரேட், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. இந்த ஒரு நிலையை க்ளோஸ்டு எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது தன் நிறைவு ஒன்று, அந்த தன் நிறைவையும் தாண்டி மற்ற எந்த நாட்டோடையும் உறவை கூட வச்சுக்கிறது இல்லை. அதுதான் கம்ப்ளீட் க்ளோஸ்டு எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நார்த் கொரியா போன்ற நாடுகளை க்ளோஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா எந்த ஒரு நாடுமே க்ளோஸ்டு எக்கானமியாக இருக்க முடியாது. இப்போ நார்த் கொரியா கூட பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளோட வர்த்தக உறவில் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன் ஒரு நாடு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, எந்த ஒரு நாட்டுக்கும் எல்லா இயற்கை வளங்களும் இருக்காது. நீர் வளம், அதே போல் மற்ற இயற்கை வளங்கள், இந்த கோல், அயன் ஓர், இதெல்லாம் எல்லா நாட்டுக்குமே இருக்காது. நிறைய நாடுகள் ரொம்ப சிறிய நாடுகளாக இருக்கும். அதே போல் மனித வளமும் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்குள்ளேயுமே இருக்காது. அப்போது ஓரளவுக்காவது மற்ற நாடுகளோட பொருளாதார அந்த உறவுகளை எல்லா நாடுகளும் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அமெரிக்காவை பார்த்திங்கன்னா ஓரளவு செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமினே சொல்லலாம் நம்ம. இது காரணம் என்னென்னா, இந்த நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது, மனித வளமும் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தால் இந்த நாடு பல விஷயத்தில் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்குது. ஆனாலும் 100% செல்ஃப் ரிலையன்ட்னு சொல்ல முடியாது. இதை தான் நம்ம கவனிக்கணும். ரஷ்யா எடுத்துட்டிங்கன்னா ரஷ்யாவில் மிக பிரம்மாண்டமான நாடு, ஏரியா வந்து ரொம்ப பெருசு, இந்தியா மாதிரி கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். இயற்கை வளங்களும் ரொம்ப அதிகம், ஆனாலும் ஜனத்தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த காரணத்தினால அவங்களுடைய தேவைகளை அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. மற்ற நாடுகளுக்கு பல விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆயில், கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நாட்டுக்குள்ளே இருக்க மனித வளமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ இந்த காரணத்தினால அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் பெரும்பாலும் தற்சார்பு நாடுகளாக இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கம்யூனிசமாக கேபிட்டலிசமான்றது இங்கே டிஸ்கஷன் கிடையாது. தற்சார்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் சொன்னது போல் இதில் வந்து ஜனத்தொகை, இயற்கை வளம், மனித வளம் இது எல்லாமே இதில் வந்து ஃபேக்டர்ஸ். இதை தான் நம்ம கவனிக்கணும். இப்போ சிறிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், இதுவும் டெவலப்டு கண்ட்ரி தான். ஆனால் இது ஒரு சிட்டி ஸ்டேட். இங்கே வந்து எந்த ஒரு இயற்கை வளமும் கிடையாது. எது வாங்கினாலும் மற்ற நாடுகளில் தான் வாங்கணும், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக தான் வாங்க முடியும். அது இல்லாமல் சர்வீஸ் செக்டர் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. அப்போ டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் சிங்கப்பூரை வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும். ஏதோ ஒரு பொருளையோ இல்லை சேவையையோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக குறைஞ்ச விலையில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த
அம்சம், அந்த அட்வான்டேஜ் எல்லா நாடுகளுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு சைனா பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர். எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஆட்டோமொபைல் ஆகட்டும், அதில் அவங்களுக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது. ஜப்பானும் அந்த மாதிரி தான். ஹை எண்ட் கூட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதில் அவங்களுக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது. இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் செக்டரில் நமக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ ஒரு நாட்டுக்கும் ஒரு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும். அப்போ எல்லா நாடுகளுக்குள்ள அந்த ரிலேஷன் இருக்கணும். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். அந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜை எல்லா நாடுகளும் யூஸ் பண்ண நினைப்பாங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த காரணத்தினால தான் க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்னு எந்த நாடுமே இருக்க முடியாது. அமெரிக்கா, சைனா, சவுத் கொரியா கிட்டேருந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. அமெரிக்கா கிட்டேருந்து மேனுஃபேக்சர்ட் கூட்ஸை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வாங்குவாங்க, ஏஷியன் கண்ட்ரிஸ் வாங்குவாங்க. இந்தியா போன்ற ஏஷியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் மேன் பவர், ஸ்கில்டு மேன் பவர் சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை, இந்த ரிலேஷன்ஷிப், இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் மேன் பவர் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. அப்போ க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்றது சாத்தியம் இல்லைன்னா அப்போ சுயசார்புங்கிறது எப்படி சாத்தியம்? நான் சொன்னது போல் சுயசார்பு அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு தேதியில் ப்ராக்டிக்கலாக சுயசார்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் என்ன இருக்கோ, மனித வளம் இருக்கோ, அதை மேக்சிமமாக யூஸ் பண்ணி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவர்களுடைய தேவையை அவங்களே பூர்த்தி செய்யணும். இதை தாண்டி ஒரு சில இயற்கை வளங்கள் தேவைப்பட்டால் மற்ற நாடு கையிலிருந்து வாங்கிக்கலாம். இவங்களும் ஒரு சில இயற்கை வளங்களை மற்ற நாடுகளுக்கு அளிக்கலாம். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்தியாவில் அயன் ஓர் இருக்குது, கோல் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அதிகமாகவும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு வருமானம் இது வராது. இன்னும் ஒரு 60-70 வருஷத்துக்கு தான் வரும். அப்போ இதை நம்ம சேமிக்கணும். அப்போ க்ளோஸ்ட் எக்கானமியை வச்சு என்னங்க ஆகும்? இதை நம்ம வேகமாக எடுத்து யூஸ் பண்ணிவிடுவோம். இந்த இயற்கை வளங்கள்லாம் அழிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மற்ற நாடுகள்கிட்ட இருந்து இந்த இயற்கை வளங்களை வாங்குகிறோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தாலும் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்குகிறோம். இதுவுமே ஒரு வகையான சுயசார்பு தான். உதாரணத்துக்கு சைனா, இந்தியா போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலை வாங்குவாங்க. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்குது. அவங்ககிட்ட ஆயில் இருந்தாலும் வெஸ்ட் ஏஷியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து அவங்களும் ஆயில் வாங்குவாங்க. அப்போ அந்த இயற்கை வளங்களையும் சேமித்து வைக்கணும். இதுவுமே ஒரு சுயசார்பு தான். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல் சுயசார்பில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, டெக்னாலஜிக்கல் இம்போர்ட்ஸ். இந்த இறக்குமதிகள் இருக்குது இல்லையா, டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை மையமாக வச்சு நாடுகள் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் கிட்ட நிறைய இறக்குமதி பண்ணுவாங்க. இந்த இறக்குமதிகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். அந்த நாடே இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கணும். இதுவும் சுயசார்பில் ஒரு முக்கியமான அம்சம். உதாரணத்துக்கு இந்தியா போன்ற நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்ட இருந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம நிறைய வாங்குகிறோம். காரணம் என்னென்னா, அதுக்கான தொழில்நுட்பம், டெக்னாலஜி இந்தியா கையில் இல்லை. அப்போ இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவை உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது இந்த இம்போர்ட்ஸை நம்ம மற்ற நாடுகள்லேருந்து நம்பி இருக்க வேண்டிய அந்த அவசியம் கிடையாது. ஸோ சுயசார்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தேதியில் இதுதான் சாத்தியமான சுயசார்புங்கிறது. இதுதான் ஒன்று, மனித வளத்தையும் இயற்கை வளத்தையும் பாதுகாத்து அதை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, இம்போர்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும், அதாவது டெக்னாலஜிக்கல் இம்போர்ட்ஸ், ஹை எண்ட் கூட்ஸ், இதை முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பாலிசிக்கு நம்ம போகணும். இதுதான் இன்னைக்கு தேதியில் சாத்தியமான ஒரு சுயசார்பு கொள்கை. நன்றி.